Hi friends, welcome to Kitchen Queen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ். இது வந்து ரொம்ப சுலபமா நம்ம வீட்ல எப்படி செய்யறதுன்றத நம்ம பார்க்க போறோம். நம்ம கடைகள் எல்லாம் பார்த்திருப்போம். அங்க வந்து நிறைய மசாலாலாம் போட்டு செய்வாங்க. நம்ம அந்த மாதிரிலாம் இல்லாம ரொம்ப சிம்பிளா வீட்ல இருக்க இன்கிரிடியன்ட்ஸ் வச்சு நம்ம செய்ய போறோம். இந்த வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யறதுன்றத இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாத்தீங்கன்னா புரியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். 1 கப் அளவு கேரட் கட் பண்ணி வச்சிருக்கேன். அதாவது ஒரு கேரட், கொஞ்சமா கோஸ் கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரே ஒரு கேப்சிகம் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 10-15 பீன்ஸு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் வெங்காயத்தாள், அந்த வெங்காயத்தாளில் இருக்க வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் அளவு சோயா சாஸ், ஒரு 2.5 ஸ்பூன் அளவு மிளகுத்தூள், பாஸ்மதி ரைஸ் நல்லா வடித்து வச்சுருக்கேன். இப்போ கடாயில் ஒரு 3-4 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் பொடி பொடியாக கட் பண்ண பூண்டு, கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவு பூண்டு பொடி பொடியாக கட் பண்ணது அதை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வெங்காயத்தாள்லேருந்து கட் பண்ண இல்லைங்களா வெங்காயம், அந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இது நல்லா வதங்கின உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காயை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. நம்ம ஃபஸ்ட்டு பீன்ஸு சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து பொடி பொடியாக கட் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து சீக்கிரமாக வேகும். ஏன்னா ஃப்ரைட் ரைஸ்க்கு காய் ரொம்ப வேகணும்லாம் அவசியம் கிடையாது. 90% வெந்தால் போதும். ஒரு கேரட் இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணியிருந்தேன், அதையும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கோஸ் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விட்டுட்டு நம்ம கடைசியாக கேப்சிகம், ஒரே ஒரு கேப்சிகம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நீங்கள் நார்மலாக கடையிலலாம் போய் பார்த்தீங்கன்னா பெரிய நெருப்பை ரொம்ப அதிகமாக வச்சு கடாயெல்லாம் அப்படியே நெருப்பு ஃபுல்லாக வர மாதிரி அப்படிலாம் தூக்கி தூக்கி போட்டுலாம் செய்வாங்க. அதெல்லாம் எந்த அளவுக்கு நமக்கு வந்து உடம்புக்கு நல்லதுன்றதெல்லாம் தெரியல. பட் நம்ம பசங்கள்லாம் வந்து ஃப்ரைட் ரைஸ் தான் ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க. அப்படிப்பட்ட பசங்களுக்கு நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். இப்போ வந்து காய்க்கு தேவையான அளவு உப்பு மட்டும் போட்டுக்கலாம். ஏன்னா சாப்பாடில் நான் ஏற்கனவே உப்பு போட்டு நான் வடித்து வச்சுருக்கேன். அதனால் காய்க்கு தேவையான உப்பு மட்டும் போட்டிருக்கேன். போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ வந்து காய் வந்து நல்லா வதங்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா அஜினமோட்டோ அந்த மாதிரிலாம் சேர்ப்பாங்க. நம்ம அது மாதிரிலாம் சேர்க்கலை. இப்போ வந்து 2 ஸ்பூன் அளவு சோயா சாஸ் சேர்த்துருக்கேன். இந்த டைமில் நீங்கள் வினிகர் கூட சேர்த்துக்கலாம். ஆக்சுவலி எனக்கு சோயா சாஸ் சேர்க்கறதுலேயும் எனக்கு விருப்பம் இல்லை, வினிகர் சேர்க்கறதுலேயும் விருப்பம் இல்லை. பட் சோயா சாஸ் சேர்க்கலைன்னா என்ன ஃப்ரைட் ரைஸ்ன்னு நீங்கள் கேட்பீங்க. அதனால தான் நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கிருச்சு. காய் வந்து ரொம்ப வதங்கி குழஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரைட் ரைஸ் நல்லாவே இருக்காது. காய் வந்து 90% தான் வேகணும். இப்போ வெந்துருச்சு. நம்ம வடித்து வச்சுருந்தோம் இல்லைங்களா சாதம், அதை இதில் சேர்த்துக்கலாம். சாதம் வந்து நல்லா இந்த மாதிரி உதிரியாக நீங்கள் வேக வச்சு வடித்து எடுத்திங்கன்னா தான் நல்லாயிருக்கும். அதுக்கு வந்து தண்ணி நல்லா கொதிக்கும் போது 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. கொஞ்சம் உப்பு போட்டுட்டு அப்புறமா நீங்கள் அரிசியை போட்டிங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா வரும். அதே மாதிரி அரிசியும் வந்து ஒரு 85% வெந்தவுடனே நீங்கள் வடித்து விட்டுக்கலாம். நான் வந்து 2 ஸ்பூன் அளவு மிளகுத்தூள் போட்டிருக்கேன். உங்களுக்கு மிளகுத்தூள் மட்டும் வேண்டாம், மிளகாய் தூள் வேணும்னா மிளகுத்தூளை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டு வெறும் மிளகாய் தூளும் கரம் மசாலாவும் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். அப்போ வந்து உங்களுக்கு ரோட் சைடில் கிடைக்கிற ஃப்ரைட் ரைஸ் மாதிரியே இருக்கும். நான் வந்து மிளகாய் தூள் சேர்க்கலை, அதனால் 2 ஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்களை அடுத்த ரெசிபியில் சந்திக்கிறேன். Until then, bye.